எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சத்து மாவு வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா. இந்த சத்து மாவு பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 34 பொருட்கள் நான் சேர்த்துருக்கேன். பயிர் வகைகள், தானிய வகைகள் இது தான் எடுத்திருக்கோம். இப்போ உடம்புல பார்த்திங்க அப்படின்னா என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர இந்த சத்து மாவு சாப்பிட்லாம். நான் கஞ்சி, கூழ் எது வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன அளவு எடுக்கலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா. பயறு வகைகள் எல்லாமே 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இப்போ பாசி பயறு 1/4 கிலோ, வெள்ளை சோயா 1/4 கிலோ, தட்டைப்பயிறு அது 1/4 கிலோ, கருப்பு சுண்டல் எடுத்துக்கோங்க. வெள்ளை சுண்டலை விட கருப்பு சுண்டல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பட்டாணி, கொள்ளு, வரி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பீன்ஸ் அதுவும் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. ராஜ்மா, வெள்ளை உளுந்தில் ஃபுல்லாக போட வேணாம், சும்மா கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து சோளம், வெள்ளை சோளம், கம்பு 1 கிலோ எடுத்துக்கோங்க. ஏன்னா கம்பு அதிக சத்துக்கள் இருக்குது, அதுக்காக தான் கம்பு 1 கிலோ சேர்த்து அரைச்சிக்கோங்க. கவுனி அரிசி வகைகள் எல்லாமே 1/2 கிலோ, பயிர் வகைகள் 1/4 கிலோ, அரிசி வகைகள் 1/2 கிலோ. பார்லி 1/4 கிலோ, சிவப்பு கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசி, திணை, வரகரிசி எடுத்துக்கோங்க. சாமை அரிசி, பனை வரகு, ராகி, சோளம் மக்காச்சோளம், கோதுமை 1 கிலோ, ஜவ்வரிசி, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, சிவப்பு அவல், மைசூர் பருப்பு, முந்திரி 100, ஏலக்காய் இது சுக்கு வாசனைக்காக ஏலக்காய், முந்திரி 100. இப்போ முந்திரியும் பாதாமும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிஸ்தா வேணும்னாலும் நீங்கள் பிஸ்தா எடுத்துக்கலாம். நான் பிஸ்தா எடுக்கல, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சுக்கு ஏலக்காய் வாசனைக்காக சேர்க்குறோம், சரிங்களா. இது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி வறுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப பக்குவமாக அரைக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில்